தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இப்போ அமிழ்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் அழியாம பாதுகாக்கக்கூடியது. அது மாதிரிதான் நம்மளுடைய தமிழும். உடல் அழிஞ்சாலும் இந்த உயிரும் பெயரும் அழியாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியது தமிழ். அப்படிப்பட்ட நம்மளுடைய தாய் தமிழை போற்றி நம் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பாக்குறது இன்னைக்கு காப்பியம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோங்க. இன்னைக்கு நம்ம 11வது நாள் வகுப்பு பாக்குறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வைகறை வகுப்பு நம்மளுடைய 11வது நாள் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நம்மளுடைய இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா காப்பியங்கள். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம், அகத்தியன், தொல்காப்பியம், நம்ம 8 தொகையுடைய அறிமுகம், 10 பாட்டுடைய அறிமுகங்கள், 18 கீழ்கணக்குடைய அறிமுகங்கள், இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல பாக்குறது என்னன்னா காப்பியம். சரிங்களா? ஸோ காப்பியம் இருக்கு இல்லையா? காப்பியம்னா என்னென்ன காப்பியங்கள் எல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாம நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய என்னென்ன காப்பியங்கள் இருக்கு, அதை பத்தின பேசிக்கான தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, காப்பியத்தின் இலக்கணத்தை கூறும் நூல். காப்பியம்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டுருங்க. காப்பியத்தோட இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் எதுங்க? தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் யார் எழுதியிருப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். யாருங்க? தண்டின். தண்டி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு தண்டி அலங்காரம். நமக்கு தெரியும் காவிய தர்ஷம் அப்படிங்கிற நூலுடைய மொழிபெயர்ப்பாகவும் இது இருக்கு. காவிய தர்ஷம் அப்படிங்கிற நூலோட மொழிபெயர்ப்பாகவும் இது இருக்கும். தண்டி அலங்காரம். ஸோ இந்த தண்டி அலங்காரத்துலதான் நம்ம பார்த்திருப்போம். ஓம உருபுகள், அணிகள், இதெல்லாம் சொல்லப்பட்டதும் இதுலதான். ஓம உருபுகள், ஓமைகள், அணிகள், இதெல்லாம் இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த நூல்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு இதையும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு. சரிங்க, காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காப்பியங்கள் அப்படிங்கிற தொடர முதல்ல சொன்னவர் யாருன்னா வழக்கம் போல மயிலைநாதர். சரிங்களா? மயிலைநாதர். ஸோ மயிலைநாதர் தான் 8 தொகை, 10 பாட்டு இந்த மாதிரி தொடர்களை சொல்லியிருப்பாரு. அது மாதிரி 50 காப்பியங்கள்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார், அவர் தான். சரி, என்னெல்லாம் பார்ப்பாங்க. அதுல காப்பியங்கள் அப்படின்னா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ஐயும் பாடுவதான் காப்பியம். சரிங்க, என்னங்க? அறம், பொருள், இன்பம், வீடு. அப்படின்னா என்னங்க அப்படின்னா, அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்ன, வீடுனா என்ன? அறம் அப்படிங்கிறது என்ன? நல்ல செயல்கள். சரியா? நல்ல செயல்களை செய்யறது. நல்ல செயல்கள்னா என்னங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு துன்பம் தராத செயல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல செயல்களை செய்யறது. பொருள், பொருள்னாலே செல்வம். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான செல்வம் இருக்கு, 2 வகையான பொருள் இருக்கு. என்னங்க அப்படின்னா, இம்மைக்கு தேவையான பொருளும் இருக்கு, மறுமைக்கு தேவையான பொருளும் இருக்கு. அது என்னங்க மறுமை அப்படிங்கிட்டா, வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா? இம்மை, மறுமை. இம்மைனா என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை. மறுமைனா என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா மண்ணுலக வாழ்க்கை, விண்ணுலக வாழ்க்கை, இறைவனடியில ஒரு வாழ்க்கை, அல்லது சொர்க்கம், நரகம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதைத்தான் மறுமைன்னு சொல்றோம். இப்ப இம்மைக்கு தேவையான பொருளோ, மறுமைக்கு தேவையான பொருளோ, அந்த செல்வங்களை பத்தி பாரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இம்மைனா என்ன? இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் என்ன? பணம், பொருள், காசு, இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மறுமை அப்படிங்கும்போது இந்த உலக வாழ்க்கையை விட்டு அடுத்து விண்ணுலக வாழ்க்கைக்கு போறோம் அப்படின்னா, சொர்க்கமா நரகமான்னு கேட்டா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? சொர்க்கம் தான் கையை தூக்கிவோம், அப்படித்தானே? அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போனா ஏதாவது சேர்த்து வைக்கணுமா இல்லையா? சேர்த்து வைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். அதுதான் என்னது? 4 நல்ல விஷயங்கள். அது மறுமைக்கு தேவையான செல்வம். இதைதான் பாத்தீங்க அப்படின்னா குடபுலவியனார் அப்படின்னு ஒருத்தரை பத்தி படிச்சிருப்போம். இந்த குடபுலவியனார் யார்கிட்ட கேட்கிறாரு? தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் கிட்ட கேட்கிறாரு, புறநானூர்ல வச்சு. ஏன்னா தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுமே. மிகப்பெரிய ஒரு அரசர், ஒரு போர்க்குணம் உள்ளவர். அவர் பார்த்து கேட்கிறாரு, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும். அவர் கேட்கிறாரு, உனக்கு போற உலகத்துக்கு நீ செல்வத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறியா, புண்ணியங்களை சேர்த்து வைக்க ஆசைப்படுறியான்னு ஒரு லைன் கேட்பாரு. செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும். அப்போ இந்த உலகத்தை விட்டு நம்ம அடுத்த ஒரு உலகத்துக்கு வாழ போறோம்னா அங்கேயும் என்ன தேவைப்படுதான்? செல்வம். அதாவது என்னது? 4 நல்ல விஷயங்களை சேர்த்து இந்த புண்ணியங்கள்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, அப்ப அறம் அப்படின்னா நல்ல செயல்கள். பொருள் அப்படிங்கிறது இம்மை மறுமைக்கு தேவையாக அற வழியில நின்று நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள். ஓகே, இம்மை செல்வம், மறுமை செல்வம். டன். அடுத்துங்க, இன்பம். நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது, மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்றது இல்லையா? இன்பம் அடைகிறது என்ன? ஈதல். நம்ம ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதனால நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்வானது, இந்த மாதிரி விஷயங்கள். வீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? வீடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த முக்தி, மோட்சா, மோட்சம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ மோட்சம்னா என்னங்க அப்படின்னு சொன்னா, பிறப்பு இறப்பு சுழற்சியில பர்த் அண்ட் டெத் சைக்கிள், இதுல இருந்து விடுபடுறது. லிபரேஷன் ஃப்ரம் பர்த் அண்ட் டெத் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அதான் மோக்ஷா.
நம்ம வந்து பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில இருந்து வெளிவருது. இதைத்தான் என்ன சொல்லியிருப்பாங்க, மோட்சம். அப்ப எதை சொல்றாங்க, அறவழியில இருக்கிறது, அறவழியில இன்மை மறுமைக்கு தேவையான செல்வங்களை சம்பாதிக்கிறது, அதை மற்றவங்களுக்கு செலவழிக்கும் மூலமாகவும் நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யற மூலமாகவும் சந்தோஷம் அடைகிறது, கடைசியில முக்தி அடைகிறது. இந்த 4 தான் எதுல பாடப்படுது அப்படின்னு சொன்னா காப்பியங்கள்ல பாடுது. இந்த 4 முழுசா பாடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பெருங்காப்பியம். பெருங்காப்பியம். சரிங்க, 4ல ஏதோ ஒண்ணு குறைவா இல்ல 2 குறைவா பாடணும்னா அதுக்கு பேரு சிறுகாப்பியம். 4ஐயும் நம்ம பாடணும் அப்படின்னு சொன்னது பெருங்காப்பியம், 4ல ஏதோ குறையா பாடணும் அப்படின்னா அதுக்கு பேரு சிறுகாப்பியம். இவ்வளவுதாங்க. அப்ப பெருங்காப்பியம் சிறுகாப்பியம். காப்பியம்னா என்ன, அறம்பொருள் இன்ப வீட பாட போறோம். காப்பியம்னா என்னங்க, அறம்பொருள் இன்ப வீட்டை பாடணும். அதுல பெருங்காப்பியம்னா 4ஐயும் பாடுனா பெருங்காப்பியம், ஏதோ ஒண்ணு குறைவாவோ அல்லது 2, 3 குறைவா பாடினா சிறுகாப்பியம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? சரி, இப்போ நம்ம தமிழ்ல வந்து ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுகாப்பியம் சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்துருமா? ஐம்பெருங்காப்பியங்களின் நூற்பெயர்களை முதலாக சொன்னவர் யாரு அப்படின்னு பார்ப்போம். யாருங்க, கந்தப்ப தேசிகர். இடையில ஒண்ணு இருக்கும், அதை நான் திரும்ப வரும்போது சொல்லியிருக்கேன். ஓகே, ஐம்பெருங்காப்பியங்களோட நூற்பெயர்களை முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரு, கந்தப்ப தேசிகர். சரி, உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வச்சிருமா இப்பவே. கந்தப்ப தேசிகர் எந்த நூல்ல ஐம்பெருங்காப்பியம் சொல்லியிருக்காரு? அதாவது தன்னோட இந்த காப்பியங்கள் எல்லாமே, சரியா, காப்பியங்கள் எல்லாமே இப்ப நம்ம படிக்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவகசிந்தாமணி, குண்டலகேசி இருக்கு இல்லையா, இந்த 5ம் தான் தமிழோட ஐம்பெருங்காப்பியம்னு சொன்னது கந்தப்ப தேசிகர். கரெக்ட், சரியா? இப்போ அவர் தன்னோட எந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க தான் கமெண்ட் வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. சரிங்க, இப்படி முடிஞ்சு மறக்காம ஆன்சர் பண்ணிருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் அடுத்த கிளாஸ்ல போது மறக்காம சொல்லிடுவோம். சரியா? கந்தப்ப தேசிகர் தன்னோட எந்த நூல்ல ஐம்பெருங்காப்பியங்களை பத்தி சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே, இது மாதிரி நம்ம தமிழ்ல படிக்கிற மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் எங்கே இருக்குன்னா வடமொழியிலேயும் இருக்கு. வடமொழியிலேயும் ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். சரிங்க, ஐம்பெருங்காப்பியங்களை நூற்பெயர்களை முதலாக சொன்னவர் யாருன்னா கந்தப்ப தேசிகர். சரிங்க, இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த 5ம் தான் ஐம்பெருங்காப்பியம் யார் சொல்லியிருக்கா? நமக்கு கந்தப்ப தேசிகர் சொல்லிட்டாரு. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த ஐம்பெருங்காப்பியங்களை தமிழ்த்தாயின் அணிகளனா பாடுவாரு. இந்த ஐம்பெருங்காப்பியம் இருக்கு இல்லையா, இந்த 5ஐயுமே தமிழ்த்தாயோட அணிகளனா பாடுறாரு. அது எப்படிங்க தமிழ்த்தாய்க்கு அணிகளான பாட முடியும் அப்படின்னு சொன்னா, சரிங்க, அப்படின்னு சொன்னா எப்படி பாடுறதுன்னா, சிலம்பு, சிலப்பதிகாரத்தை சொல்றாரு சிலம்பு. சிலம்புங்கிறது தமிழ்த்தாயோட காலில் அணியக்கூடியது. சிலம்பு அப்படிங்கிறது தமிழ்த்தாயின் காலில் அணியக்கூடியது. அப்ப சிலப்பதிகாரம் தமிழ்த்தாயோட காலில் அணிகலனா ஒரு ஆர்னமெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தனங்க மேகலை. மேகலை என்னது, மணிமேகலையா? தமிழ்ல மேகலை என்னன்னா ஒட்டியானம் இருக்கு இல்லையா, ஒட்டையானு சொல்லுவோம். அப்போ அது எதோட அணிகலனா அப்படின்னா இடை. தமிழ்த்தாயின் இடையில் அணியக்கூடியது, தமிழ்த்தாயின் இடையில் அணியக்கூடியது என்னங்க, மேகலை. ஓகேவா? அடுத்து கருணை மார்பின் மீது ஒளி சிந்தாமணியாய் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். சிந்தாமணி, தமிழ்த்தாயின் மார்பில் அணியக்கூடிய சிந்தாமணி. அது என்னங்க அப்படின்னா, சிந்தாமணினா என்ன, ஒளி குறையாத மணி. அதாவது அப்படி ஒரு லைட்டிங்கோட இருக்கக்கூடிய ஒரு சொல்லலாம் ஸ்டோன்ஸ் அல்லது கிளாஸ் பீட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி சொல்லலாம் மணிக்கற்கள். சரிங்க, இந்த மணிக்கற்கள் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்த்தாயுடைய மார்பில் ஒளிரக்கூடியது. அப்ப நம்ம வந்து ஒரு செயின் போட்டிருக்கிறோம், சரியா, ஒரு செயின் வந்து போட்டிருக்கோம். செயினோட டாலர்ல தான் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த செயினோட டாலர் எங்க இருக்கும், செஸ்ட்ல இருக்கும் இல்லையா. சோ அப்ப என்ன பண்றாங்க, இந்த இடத்துலதான் அந்த என்னது, அந்த டாலர்ல, செஸ்ட்ல இருக்கக்கூடிய டாலர்ல அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்கும். அதான் சொல்லுவாங்க கருணை மார்பின் மீது ஒளி சிந்தாமணியாய் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப தமிழ்த்தாயோட மார்பில் ஒளிரக்கூடியது சிந்தாமணி, தமிழ்த்தாயோட காலில் அணியக்கூடியது சிலம்பு, தமிழ்த்தாயுடைய இடையில் அணியக்கூடியது மேகலை, மணிமேகலை, தமிழ்த்தாயுடைய மார்பில் அணியக்கூடிய சிந்தாமணி. அடுத்துங்க வளையாபதி, கை இல்லையா, கைகள வளையல். குண்டலகேசி காதில் அணியக்கூடியது. குண்டலகேசி என்னது, காதில் அணியக்கூடியது. குண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்மல் கிடையாது. கம்மல் இருக்கும், கம்மல் கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா போடுவோம் இல்லையா, ஒரு குண்டு செயின்ல போட்டு குண்டு மாதிரி போட்டு போடலாங்க, அதுங்க இந்த ஜிமிக்கி மாதிரி அடிச்சுனா போடுவோம் இல்லையா, அதை குண்டலம்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, குண்டலகேசிங்கிறது அதுதான். கம்மல் அப்படின்னு சொன்னா குழை அப்படின்னு அர்த்தம். தமிழ் வந்து குழைன்னு சொல்லுவாங்க, அது குழை அப்படிங்கிறது என்னது, கம்மல். குண்டலம் அப்படிங்கிறது காதுல அந்த கம்மலோட போடக்கூடிய அடிஷனலா போடக்கூடியது. சரிங்களா? ஓகேங்க, அப்போ சிலம்பு கால், மேகலை இடை,
வளையாபதி கால், சிந்தாமணி மார்பு, குண்டலம் காது. இப்படி தமிழ்த்தாயோட அணிகளான பாடினவர் யாரு அப்படின்னு கேட்டா கவி யோகி சுத்தானந்த பாரதி. யாருங்க? கவி யோகி சுத்தானந்த பாரதி அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 5 தான் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொன்னவர் யார் அப்படின்னா கந்தப்ப தேசிகர். இந்த 5 ஐம்பெருங்காப்பியங்களையும் தமிழ்த்தாயோட அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி பாண்டவர் யார் அப்படின்னு கேட்டா கவியோகி சுத்தானந்த பாரதி. சரியா? ஓகே, இப்ப பார்த்தாச்சா? சரிங்க, இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நம்ம காப்பியம்னா என்ன, ஐம்பெருங்காப்பியம்னா என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் இப்ப பாத்துட்டீங்க. சரியா? ஓகேங்க, இந்த காப்பியங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் பார்ப்போம். இப்ப ஐம்பெருங்காப்பியம் பார்த்துட்டீங்க. இதே மாதிரிதான் ஐஞ்சிறு காப்பியங்கள்னு இருக்கும் இல்லையா? ஐஞ்சிறு காப்பியம் நம்ம தெரியலாங்க, என்னெல்லாம் இருக்கும்? நீலகேசி, சூளாமணி, உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கும். சரிங்களா? சோ பொதுவா ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல இருந்து அதிகமான வினாக்கள் நமக்கு வரலன்னா கூட அதை பத்தி நம்ம பின்னாடி ஒரு செஷனா நம்ம வந்து பார்க்கத்தான் போறோம். சரியா? இப்ப காப்பியங்கள் பத்தி பாக்குறோமா? சரி, இப்ப காப்பியங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்க, பெருகாப்பியம்னா என்னன்னு பாத்தீங்க, சிறுகாப்பியம்னா என்னன்னு பாத்தீங்க, அதுக்கப்புறம் என்னது ஐம்பெருங்காப்பியங்களை பத்தி பாத்தீங்க. இந்த ஐம்பெருங்காப்பியங்களையே முக்கியமான விஷயங்கள்லாம் பாத்துருமா? ஐம்பெருங்காப்பியங்களை எழுதுனது யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாரு? இளங்கோவடிகள் இல்லையா? சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருங்க? இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் வந்து கண்ணகியோட கதையெல்லாம் எழுதி சொல்லி முடிச்ச உடனே, சீத்தலை சாத்தனார் கண்ணகியோட கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சொல்லுவார் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இளங்கோவடிகள் சொல்றாரு சீத்தலை சாத்தனார்ட்ட, கதையெல்லாம் நல்லா ஃபுல்லா சொல்லிட்டீங்களே கண்ணகியோட வரலாற, நீங்களே ஒரு நூலா எழுதிருங்க அப்படின்னா இளங்கோவடிகள் கேட்கிறாரு. சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது. முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது. ஏன்னா கண்ணகி பிறந்தது புகார் சோழ நாடு, கண்ணகி வந்து அந்த கோவலன் கொல்லப்பட்டது மதுரை பாண்டிய நாடு, கண்ணகி கடைசியா போனது எங்க வஞ்சி சேர நாடு. அப்ப மூவேந்தர் வம்சம், முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது. அதனால சேர நாட்டு வம்சத்துல வந்த அடிகளார் நீரே அருளுக அப்படின்னு இளங்கோவடிகள் கையில கொடுக்கிறாரு சீத்தலை சாத்தனார். உடனே சீத்தலை சாத்தனார் கொடுத்த உடனே இளங்கோவடிகளும் சொல்றாரு, என்னது, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும், ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டுவதும் என்று 3 கருத்துக்களை மையமா வச்சு சிலம்பால் நடந்ததால சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு யார் எழுதியிருப்பா? இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறாரு. சரியா? நம்ம பார்த்த பாட்டு வரையெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, சரிங்க, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் அப்படி கண்டினியூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கோவலன் மாதவி அவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் மணிமேகலை. சோ மணிமேகலை இதை யாரு எழுதியிருப்பா அப்படின்னு கேட்டா சீத்தலை சாத்தனார். சரிங்க. சோ இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனார் சொன்ன கண்ணகியோட வரலாற சிலப்பதிகாரம்னு எழுதியிருப்பாரு. கண்ணகி கதையை சொன்னது யாருதான்? சீத்தலை சாத்தனார் தான். இத இளங்கோவடிகள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்படியே கதையை எழுதிட்டாரு. சரியா? இப்போ அந்த கதையில வர கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை வச்சு மணிமேகலைங்கிற ஸ்டோரி யார் எழுதியிருப்பா? சீத்தலை சாத்தனார் எழுதிட்டாரு. இதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனியா பார்க்கணுங்க. சிலப்பதிகாரம் தனியா பார்க்கணும், மணிமேகலை தனியா பார்க்கணும், சீவக சிந்தாமணி தனியா பார்க்கணும். அப்ப பார்க்க போறோம். சரி, அப்புறங்க சீவக சிந்தாமணி நமக்கு தெரியும். திருத்தேவர், திருத்தகு தேவர் அல்லது திருத்தக்க தேவர்னு சொல்லுவாங்க. சோழ அரச வம்சத்துல வந்தவர் இல்லையா? சோழ வம்சத்தை சேர்ந்தவர் திருத்தேவர் அல்லது திருத்தகு தேவர் அல்லது திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவர் இருக்காரு. தமிழுடைய முதல் விருத்த காப்பியமாக இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி எழுதியிருப்பாரு இல்லையா? நம்ம நல்லா தெரியும் இல்லையா? சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது தமிழுடைய முதல் விருத்த காப்பியம். சோ தமிழோட முதல் விருத்த காப்பியமான சீவக சிந்தாமணியை எழுதியிருப்பாரு. அப்புறம் வளையாபதி ஆசிரியர் பேர் தெரியல, குண்டலகேசி நாதகுத்தனார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சரிங்க, குண்டலகேசி எழுதினது யாருங்க? நாதகுத்தனார் அப்படிங்கிறது. சோ அந்த காப்பியங்களை பத்தி நம்ம தனித்தனியா வகுப்புகள்ல பார்க்க போறோம். சரியா? இப்போதைக்கு அறிமுக வகுப்பு தான் பாக்குறோம். சோ அடுத்தடுத்த ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்ப பார்த்தோமா, சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர், அடுத்து குண்டலகேசியை வந்து நாதகுத்தனார் எழுதியிருப்பாரு. வளையாபதி வந்து யாரு எழுதியிருக்கிறா அப்படின்னு தெரியல. சரிங்க, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல சிறப்பா பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த நூல்கள் ஏதாவது காப்பியங்கள் ஏதாவது சிறப்பு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா, ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்போமா? ஓகே, சிலப்பதிகாரமும் மணிமேகலை இந்த ரெண்டா தான் என்ன சொல்றோம்? இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஏன்னா கதை தொடர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படிங்கிறது கதை தொடர்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன் மாதவி, சோ இவங்களுடைய பொண்ணா வரக்கூடியதான் யாரு அப்படின்னா மணிமேகலை. அப்படி கதை தொடர்ச்சி இருக்குது. அதுவும் பூம்புகார்ல ஆரம்பிக்குது, இதுவும் பூம்புகார்ல ஆரம்பிக்குது. அடுத்து பா வகைன்னு எடுத்துக்கிட்டாலுமே சிலப்பதிகாரமும் என்ன பாவகை தான்?
நிலைமண்டில ஆசிரியப்பா, மணிமேகலையும் நிலைமண்டில ஆசிரியப்பா. நிலைமண்டில ஆசிரியப்பான்னா நமக்கு எக்ஸ்பிளைன் அவசியம் உங்களுக்கே தெரியும். எல்லா வரிகளும் எப்படி இருக்கும், நாலு சீராய், அதாவது நாலு வார்த்தைகளா இருக்கும். சரியா, அதான் சொல்லியிருப்போம் நிலைமண்டில ஆசிரியப்பா. சிலப்பதிகாரம் நிலைமண்டில ஆசிரியப்பா தான், மணிமேகலை நிலைமண்டில ஆசிரியப்பா தான். ரெண்டுமே கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். சோ இப்போ ரெண்டுமே கதை தொடர்ச்சி இப்படி இருக்கிறதுனால சிலப்பதிகாரத்தை மணிமேகலை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்க, இப்ப சமயங்கள், இந்த காப்பியங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை வச்சு ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமா சொல்லலாம். மணிமேகலை குண்டலகேசி இந்த ரெண்டு பௌத்த காப்பியங்கள். சரியா, சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே சமண காப்பியம். சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே என்னது, சமண காப்பியம். பொதுவா சில இடங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து சமய சார்பற்ற காப்பியம்னு சொல்லுவாங்க. பொதுவா இருந்தாலும் சமண கருத்துக்கள் கொஞ்சம் இருக்கு. சரிங்களா, சமண கருத்துக்கள் இருக்கு. சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சமயத்தையும் பாடி இருக்காரு. சரியா, அதாவது ஆப்ஷன்ல வந்து சமண காப்பியமா அல்லது சமய சார்பற்ற காப்பியமானா தாராளமா சமணம்னே எடுக்கலாம். சரியா, நம்ம புத்தகங்களே இருக்கும். சமய பொது உடைமை காப்பியம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சமயத்தையுமே பாடி இருக்கிறாரு. திருமாலையும் பாடி இருக்காரு, கொற்றவை காளியை பத்தியும் இருக்குது, முருகரை பத்தியும் இருக்குது. எல்லா சமயங்களுமே அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, சோ அதே நேரத்துல என்ன அப்படின்னா நம்ம சமண கருத்துக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அது என்ன சொல்றோம், சமண காப்பியம் சிலப்பதிகாரம். சரிங்களா, சிலப்பதிகாரம் அடுத்து என்னது, சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் நமக்கு என்னது, சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே பாத்தீங்கன்னா சமண சமய காப்பியங்கள். சரிங்களா, சோ அதுல எதெல்லாம் நமக்கு வந்து பௌத்த மதம் வருதுன்னா மணிமேகலை குண்டலகேசி. மணிமேகலை இருக்கு இல்லையா, மணிமேகலை பௌத்த மத காப்பியம். இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தை வந்து சமய சார்பற்ற காப்பியம் அல்லது சமய பொது உடைமை காப்பியம்னு சொல்லுவோம். அதே நேரத்துல மணிமேகலையை தான் தமிழுடைய முதல் சமய காப்பியம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல சமயம் சார்ந்து முதல்ல எழுதப்பட்டது என்னதான், மணிமேகலை தான். பௌத்த மத கருத்துக்கள் தான் அதுல இருக்கும். ஏன்னா மணிமேகலை அதுல இருக்க மாதவி அரவணடிகள் எல்லாருமே யாரு, பௌத்த துறவிகளா இருப்பாங்க. அதுல சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே பௌத்த கதைகள் தான் இருக்கும். சரியா, ஓகே. அப்ப மணிமேகலை குண்டலகேசிங்கிறது பௌத்த காப்பியங்கள், சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே சமண காப்பியங்கள். ஐம்பெரு காப்பியங்கள்ல இந்த 5க்கு சமயம் சொல்லிட்டீங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் இருக்கா, ஐஞ்சிறு காப்பியங்கள் சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் 5மே என்னதான் அப்படின்னா சமண காப்பியங்கள் தான். சரிங்களா, 5மே என்னதான் சமண காப்பியங்கள் தான். இதுல பார்த்தோம்னா இந்த குண்டலகேசி படிச்சுமா, பௌத்த காப்பியம்னே குண்டலகேசி. இந்த குண்டலகேசிக்கு அகைன்ஸ்டா எழுதுனதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குண்டலகேசிக்கு அகைன்ஸ்டா எழுதுனதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நீலகேசியா இருக்கும். சரிங்களா, குண்டலகேசிக்கு அகைன்ஸ்டா எதிராக எழுதப்பட்டது இந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, ஓகேங்க. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்களா, காப்பியங்கள் தொடர்பான அடிப்படை தகவல் வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரியா, சோ அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து நம்ம இனிமேல் தான் என்ன பண்ண போறோம், இலக்கியத்துள்ள போக போறோம். சரியா, ஓகே. இப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், காப்பியம்னா என்ன, அறம்பொருள் இன்பம் வீட்டை பத்தி பாடுறது. இந்த காப்பியங்களுக்கு இலக்கணம் சொன்னது எந்த நூல், தண்டி அலங்காரம். காப்பியங்களுக்கு இலக்கணம் சொன்னது தண்டி அலங்காரம். சரி, அறம்பொருள் இன்பத்தை பாடுறதா, இன்பம் வீட்டை பத்தி பாடுறதா காப்பியம். காப்பியத்துல இந்த 4ஐயும் சேர்த்து பாடுனா அது என்னது, பெருங்காப்பியம். 4ல ஏதோ ஒண்ணு குறைவா பாடுனா சிறு காப்பியம். இல்லையா, இது 50 காப்பியங்கள் அப்படிங்கிற வேலை முதல்ல சொன்னவரு மயிலைநாதர். இல்லையா, இந்த 5 காப்பியங்களும் தான் 50 காப்பியம் சொன்னவர் யாரு, கந்தப்ப தேசிகர். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசியா 50 காப்பியம் சொன்னது யாரு நமக்கு, யாருன்னு சொல்லியிருந்தா கந்தப்ப தேசிகர். சரி, அப்புறம் இந்த 50 காப்பியங்களை தன்னோட தமிழ்த்தாயோட அணிகலன்கள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம யார பார்த்தோம், கவியோகி சுத்தானந்த பாரதி. சூப்பருங்க. சரி, இப்ப அந்த 5 காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் மணிமேகலம் என்னது, இரட்டை காப்பியம்னு சொன்னோம். அடுத்து சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே சமண சமயம், மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமயம். சரியா, இவ்வளவுதாங்க. சோ இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். இதுல ஆசிரியர் பேர்லாம் பார்த்தோம். சரியா, சோ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த நற்றிணைன்னு பார்க்கும்போது நற்றிணையில் இருக்க பேசிக் டீடைல்ஸ். சோ அதுக்கப்புறம் நற்றிணையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள், அதுக்கப்புறம் என்னது பள்ளி புத்தகத்துல இருக்க பாடல் வரிகள். இனிமேல் வந்து இருக்க கிளாஸஸ் ஃபுல்லா இனிமேல் இப்படித்தான் போகும். சரிங்களா, நம்ம 8 தொகை 10 பாட்டு காப்பியங்கள் எல்லாமே பார்க்கணும். எல்லாமே பள்ளி புத்தகத்துல இருக்கிறதும் பார்க்க போறோம், கூடுதல் தகவல்களும் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா, சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாமா. என்ன சொல்லியிருந்தோம், கந்தப்ப தேசிகர் தன்னோட எந்த நூல்ல இந்த 5 தான் 50 காப்பியங்களும் சொல்லிடுறாரு. சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசிய கந்தப்ப தேசிகர் தன்னோட எந்த நூல்ல இதை வந்து 50 காப்பியம்னு சொன்னாரு. நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, கண்டிப்பா கிளாஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்க. சோ நாளைக்கு வந்து நம்மளுடைய
சேனல் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிளாஸ் கவனிச்சுக்கோ இல்லையா. 11 கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. ஓகே, அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறக்காம எல்லாருமே கொஞ்சம் டெஸ்ட் எழுதிருங்க. ஸோ இது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய தமிழ் பட்டறை சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல்ல நம்மளுடைய தமிழ் பட்டறை டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அந்த டெலகிராம் சேனல்ல டைமிங் டெஸ்ட் இதை பத்தி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ் பட்டறை சேனல்ல வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் சரியா. தமிழ் பட்டறை சேனலோட யூடியூப் சேனலோட சரி டெலகிராம் சேனலோட அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் கிளாஸஸ் இது பத்தின லிங்க் ஷேர் பண்றது, அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் நாளைக்கு நடக்க போற டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட்டுக்கான டைமிங் எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.